ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பனங்கிழங்கு எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. அந்த கிழங்குல இருக்க தொலியை உரிச்சிக்கோங்க. அந்த மண்டையை கொஞ்சம் வெட்டிக்கோங்க. அது மாதிரி வாழை கொஞ்சம் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் அதே மாதிரி உரிச்சிக்கோங்க, வெட்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிழங்காக கழுவிக்கோங்க. அந்த கிழங்குல லைட்டாக தொலி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கழுவுனீங்கன்னா ரொம்ப நல்லது. சில கிழங்குல மண் இருக்கும். பனங்கிழங்க கழுவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீதி இருக்க எல்லா கிழங்கையும் கழுவிக்கோங்க. குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எல்லா கிழங்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் பனங்கிழங்க வச்சிங்கன்னா கேஸ் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும். கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி வச்சு அடுப்பு வச்சு ஒரு 10 விசில் வைக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. பத்து விசில் விட்டதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு தண்ணியை வடிக்கணும், வடிச்சுக்கோங்க. எல்லாம் ஒவ்வொரு கிழங்கா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பனங்கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டேஸ்டியான பனங்கிழங்கு ரெடி. இன்று பிறந்தநாள் திருமணம் காணும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.